இந்த மாதிரி ஒரு தீய செயல் நடந்துட்டு தான் இருக்கு. அங்க இருந்து பாட்டில தூக்கி அடிச்சது அது யார்? அதிமுகவா? அது திமுகவா? இது டிவிகேவா? இது பிஜேபியா? இது பாமகவா? யாருன்னு எப்படி தெரியும்? டிவிகேல இருந்து கூட யாரோ ஒருத்தன் ஒரு போதையில தூக்கி அடிச்சிருந்தாங்க. யாருக்குன்னா தெரியுமா? அந்த பிக் பாஸ் ஜூலி என்பவள், நான் பிக் பாஸ் ஜூலிக்கு சப்போர்ட் பண்ணல, ஒரு பெண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன். அது ஒரு பொண்ணு தானேங்க. அந்த பொண்ணை போய் வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டிருக்கீங்களா? நான் இன்னமும் சொல்கிறேன், நான் விஜய் சாரோட ரசிகன். அதனால தான் நான் அந்த ஒரு அன்புலையும் பண்புலையும் சொல்கிறேன். அந்த பொண்ணு சொல்லிட்டு போதுன்னா நீங்கள் சி போ நாய் அப்படின்ட்டு போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு உங்களுக்கு வீடியோ நல்லா ஓடணும், ஃபாலோவர்ஸ் நல்லா வரணும், லைக்கு நல்லா வரணும், நீங்கள் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக எதுலையோ போகிற ஓனான தூக்கி உங்கள் லுக்கிக்குள்ளே விட்டுட்டு அப்புறம் குத்துதே குறையுதேன்னா அந்த பொண்ணு உங்களை எதனா பர்சனலாக அட்டாக் பண்ணிச்சா? அந்த பொண்ணு ஜூலி நடிகை, பிக் பாஸ் 2வது, அது ஒரு பெண். அந்த பெண்ணை நீங்கள் இழிவாக பேசுகிறாலும் அந்த பொண்ணு திருப்பி பேசுது. நேற்று ஒரு சம்பவம் பார்த்துருப்பீங்க. தாவேக்கா அந்த நிகழ்ச்சியில் பாட்டிலை வந்து தூக்கி அடிச்சிட்டாங்க அப்படின்னு. நான் இப்போவும் சொல்கிறேன், எப்பவும் சொல்கிறேன், தயவு செய்து எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி, அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, தேமுதிகவாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் தயவு செய்து இந்த பாட்டில்லாம் எதுவும் தூக்கி அடிக்காதீங்க. ஏன்னா போகிற வர பொதுமக்கள் மேலே படும். அதனால் நீங்கள் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் உங்களுடைய பாதுகாப்பு முக்கியம். நானே ஒரு கேள்வி கூட கேட்குறேங்க. சில பேர் வந்து அந்த பாட்டிலை தூக்கி அடித்தது வந்து திமுக தான் அப்படின்னு சொல்கிறீங்க, அதிமுக தான் அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கே ஒரு அச்சமாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறதுக்காக டிவிகேல இருந்து கூட யாரோ ஒருத்தன் ஒரு போதையில் தூக்கி அடிச்சிருந்தாங்க. யாருக்குன்னா தெரியுமா? தெரியாதுல்ல. அதனால தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் யார் தூக்கி அடிச்சான்னு தெரியல, ஆனால் அப்படியா இருக்கும் இருக்கும். அதனால தயவு செய்து அது டிவிகே கட்சியாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும் தயவு செய்து உங்களுடைய சேஃப்டி தான் முக்கியம். அதை நீங்கள் பாருங்கள், சரிங்களா? நேற்று கூட ஒரு வீடியோவில் பார்த்தேன், அந்த 6 அடி உயரமுள்ள அந்த ஆதவ அர்ஜுனாவே நீங்கள் வந்து அட வச்சு பார்த்துட்டீங்க. இந்த அவர் அழ வச்சதுக்கு கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லியே தான் ஆகணும். எப்படி ஒரு பாட்டிலை தூக்கி அடிக்கலாம்? அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கட்சியில் ஒரு சீட்டு கொடுத்துட்டாங்கனாக்கா உடனே என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்களா? இப்போ கூட இந்த மாதிரி ஒரு தீய செயல் நடந்துட்டு தான் இருக்கு. அங்க இருந்து பாட்டில தூக்கி அடிச்சது அது யார்? அதிமுகவா? அது திமுகவா? இது டிவிகேவா? இது பிஜேபியா? இது பாமகவா? யாருன்னு எப்படி தெரியும்? உங்களுக்கு அரசியலில் ஒரு சீட்டை கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் உடனே என்ன பண்ணுறீங்க? பொதுமக்களுக்கு தொந்தரவு தர மாதிரி ரோட்டில் பட்டாசு வெடிச்சு போடுறீங்க. ஒரு பெண்மணியோட காலில் கூட அது பட்டுருக்கு. இதுக்கு யார் பதில் சொல்கிறது? நீங்கள் ஜெயிச்சு சொகுசாக கார்லையும் பங்களாலையும் வசதியாக வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஆனால் பாதிக்கப்படுறது நாங்களா? எங்களுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா யாருங்க பொறுப்பு? உங்களுக்கு சீட்டு கொடுத்தாக்க உங்கள் வீட்டுக்குள்ளே பட்டாசு வெடிங்க. புரியுதுங்களா? தயவு செய்து பொதுமக்களுக்கு எந்த ஒரு அரசியல்வாதியும் அரசியல் தொண்டனும் தொந்தரவு தராதீங்க. அதே மாதிரி பொதுக்கூட்டம் நடக்கும்போது ஆம்புலன்ஸ் வந்துட்டே போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் குறை சொல்கிறீங்களா? ஆம்புலன்ஸ் அப்புறம் எங்கேயா போவான்? சந்துக்குள்ளேயும் மூத்திர சந்துலையும் முட்டு சந்துக்குள்ளேயுமா போவான்? நீங்கள் மீட்டிங் நடத்துறது பொது இடத்துல, ஆம்புலன்ஸ் போகிற மாதிரி இடத்துல தான் நீங்கள் மீட்டிங் நடத்துறது. அப்புறம் ஆம்புலன்ஸ் எங்கே போவோம்? உங்கள் மண்டபம் ஏரியா போவோம். தயவு செய்து நீங்கள் கூட்டம் காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு காலி கிரவுண்டில் போய் நடத்துங்க. பொதுமக்கள் போகிற இடத்துல வேலைக்கு போகிறவனும், ஸ்கூலுக்கு போகிறவனும், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவனும் அவங்களுக்கு நீங்கள் தொந்தரவு கொடுத்துட்டு ஆம்புலன்ஸ் உங்கள் இதில் போகுது, ஆம்புலன்ஸ் அதில் போகுது, பஸ்ஸு இதில் போகுதுன்னா நீங்கள் ரோட்டில் இல்லையா இப்போ உங்கள் பிரச்சாரத்தை நடத்துறீங்க? நீங்கள் தனியாக ஒரு கிரவுண்டில் போய் நடத்துங்க. இது எல்லா கட்சிக்கும் நான் சொல்கிறேன். அதிமுகவுக்கு சொல்கிறேன், திமுகவுக்கு சொல்கிறேன், டிவிக்காவுக்கு சொல்கிறேன், பாஜகவுக்கு சொல்கிறேன், எல்லா கட்சிக்கும் நான் சொல்கிறேன். நன்றி. சார் அரசியல் வேற, சினிமா வேற சார், புரியுதுங்களா? அந்த தங்கச்சியை சொல்லியிருக்காங்கன்னா அந்த தங்கச்சியை திட்டவங்களுக்கே தெரியணும். அந்த பிக் பாஸ் ஜூலி என்பவள், நான் பிக் பாஸ் ஜூலிக்கு சப்போர்ட் பண்ணல, ஒரு பெண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன். அது ஒரு பொண்ணு தானேங்க.
அந்த பொண்ணை போய் வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டிருக்கீங்களா? நான் இன்னமும் சொல்கிறேன், நான் விஜய் சாரோட ரசிகன். அதனால தான் நான் அந்த ஒரு அன்புலையும் பண்புலையும் சொல்கிறேன். அந்த பொண்ணு சொல்லிட்டு போதுன்னா நீங்கள் போ நாய் அப்படின்ட்டு போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு உங்களுக்கு வீடியோ நல்லா ஓடணும், ஃபாலோவர்ஸ் நல்லா வரணும், லைக்கு நல்லா வரணும், நீங்கள் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக எதுலையோ போகிற ஓனான தூக்கி உங்கள் லுக்கிக்குள்ளே விட்டுட்டு அப்புறம் குத்துதே குறையுதேன்னா அந்த பொண்ணு உங்களை எதனா பர்சனலாக அட்டாக் பண்ணிச்சா? அந்த பொண்ணு ஜூலி நடிகை, பிக் பாஸ் 2வது, அது ஒரு பெண். அந்த பெண்ணை நீங்கள் இழிவாக பேசுகிறாலும் அந்த பொண்ணு திருப்பி பேசுது. இப்போ நீங்களே எவ்வளோ கட்சியில் உள்ளவங்க, யாரும் இந்தந்த கட்சியில் உள்ளவங்கள எல்லாரும் திட்டுறீங்கள, அவங்களும் பெண்ணு தானேங்க. உங்களுக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயமா? நன்றி, வணக்கம். நம்ம லெஜண்ட் சரவணன் நடித்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற நம்ம இது வடபழனி கோயில், இது என்னதுக்கு வடவள்ளி முருகன் கோயில் அன்னதானம் சிறப்பு. அதான் வடவள்ளி முருகன் கோயில் என்ன இன்னும் சிறப்பு. இன்னைக்கு வடபழனி கோயில பங்குனி உத்திரம் நாங்கள் சிறப்பு அன்னதானம் பண்ணுறோம். படம் பெரும் வெற்றி பெறக்காண்டி எல்லாரும் பார்த்து மகிழலாம், குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். நல்லா பயங்கர எதிர்பார்ப்போடு வந்திருக்கு இந்த படம். அகில இந்திய லெஜண்ட் ரசிக மன்ற சார்பாக இன்று வடபழனி முருகன் கோயிலில் இன்றைக்கி ஒரு சிறப்பு பிரார்த்தனையும் ஒரு சிறப்பு அன்னதானமும் இன்று ரசிக மன்ற சார்பாக சிறப்பாக நடைபெற்றது. இன்று 3ஆம் தேதி லீடர், எங்களுடைய தலைவருடைய படம் 3ஆம் தேதி லீடர் ரிலீஸ் ஆகுது. லீடரு படத்தை வெற்றி பெறதுக்காண்டி நீங்கள் முருகன் கோயிலில் சிறப்பு ஒரு பிரார்த்தனையும் ஒரு ஆயிரக்கணக்கான பேருக்கு அன்னதானமும் இன்று வழங்கப்பட்டது. அண்ணனுடைய படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைவதற்காண்டி இன்று கூல் சுரேஷ் அண்ணன் ஒரு பிரார்த்தனை வைத்து அங்கப்பிரசனம் செய்தார்கள். துணை செயலாளர் சுரேஷ் அண்ணன் அவர்களும் இன்று எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுத்து இன்றைக்கு ஒரு சிறப்பாக ஒரு பிரார்த்தனை நடத்தப்பட்டது. இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமையும்.